துணை முதல்வரின் காரை பார்த்ததும் பின்னாலேயே ஓடி வந்த குழந்தைகள். சட்டென காரை நிறுத்தி மக்களின் ஒவ்வொரு குறைகளையும் நிதானமாக கேட்டு உறுதியளித்த உதயநிதி ஸ்டாலின், வீடு ரொம்ப நாசமா கண்ணகி நகர் கார்த்திகாவின் கோரிக்கைக்கு உடனடி நடவடிக்கை. ஒவ்வொரு ஸ்பாட்டிற்கும் நேரடியாக சென்று அதிரடி ஆய்வு. சென்னையில பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகளை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திடீரென ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒக்கியம் மதகு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால்வாய்கள் சீரமைப்பு பணிகளை நேரில் சென்று பார்வையிட்டிருக்காரு. பொதுமக்கள் மழையால் பாதிக்கப்படாமல் இருக்க அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளின் நிலையை அறியும் வகையில இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்குது. காரப்பாக்கம், கண்ணகி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் துணை முதல்வர் கேட்டறிந்திருக்காரு. அப்போதான் வரைபடம் மூலமா சீரமைக்கப்பட்டு வரும் வடிகால் பணிகள் மற்றும் மழைநீர் கடலில் கலக்கும் வழித்தடங்கள் குறித்தும் அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்காங்க. மேலும் கண்ணகி நகர் பகுதியில் புதிதாக அமைக்கப்படும் சிந்தட்டிக் கபடி கிரவுண்ட் பணிகளையும் துணை முதல்வர் பார்வையிட்டிருக்காரு. கபடி வீராங்கனை கார்த்திகா விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த பணிகள் தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆய்வின் போது மலை சிறப்பு IAS அதிகாரி, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மற்றும் துறை சார்ந்த பல அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்காங்க.